இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ரிஷிய காப்பாத்த போகலல்ல? இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? இல்ல, தெரியாது. ரிஷி இதை மட்டும் தான் சொன்னா. லக்ஷ்மி என்னையும் ரிஷியையும் காப்பாத்தினதா சொன்னா. வாட்? மலிஷ்கா, நீ எனக்கு ஷாக் மேல ஷாக்கா கொடுக்கற. லக்ஷ்மி உன்னோட உயிரையும் காப்பாத்தினாளா? ஆமா, காப்பாத்தனா. இல்லன்னா நானும் ரிஷியும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். அப்படின்னா லக்ஷ்மி பண்ண வேலை. அட மாம், ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்களும் இப்ப ஆரம்பிச்சிடாதீங்க. இவ்வளவு நேரம் ஒரே விஷயத்தை தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். லக்ஷ்மி எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க, இப்ப நீங்க ஆரம்பிக்காதீங்க. என்னோட அம்மாவா இருந்துகிட்டு நீங்க அவள மாம் ப்ளீஸ். சரி சரி, ஓகே. நான் லக்ஷ்மிய புகழ மாட்டேன். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்வேன் மலிஷ்கா. சொல்றது புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ லக்ஷ்மியா மாறி ஆகணும். இல்லன்னா எனக்கு பயமா இருக்கு. ரிஷி இன்னைக்கு உன்கிட்ட கேள்வி கேட்டான்ல, இதுக்கப்புறம் ஒருவேளை அவனோட மனசுல இருந்து நீ ஒரே அடியா போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி அவன் மனசுல இடம் பிடிச்சிடக் கூடாது. நேத்து நீங்க வந்தல, அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன். லக்ஷ்மி, உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப கேட்க? ஏன்னா நான் திரும்பவும் கேட்கணும். இங்க பாரு, அது என்னால திரும்ப சொல்ல முடியும். ஏன்? அப்ப எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டுதான் சொன்னியா? அப்ப நீ மனசுல இருந்து சொல்லவே இல்ல. உணர்ச்சி வசப்பட்டு தானே நீ அதெல்லாம் சொன்ன. ஆவேசத்துலதான் அதெல்லாம் பேசினியா? ஆவேசம் 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 கிவேசெல்லாம் எதுவும் இல்ல, மனசுல இருந்தா சொன்னேன். நான் உணர்ச்சி வசப்பட்டுலாம் எதுவும் சொல்ல லக்ஷ்மி. நான் சொன்ன எல்லாத்தையும் மனசார தான் சொன்னேன். ஐ லவ் யூ லக்ஷ்மி. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஃபார் எவர். நான் கண்டது கனவா? அதுலதான் அவ காதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்ப நிஜத்திலையும் இவ ஏத்துப்பாளா? திரும்ப இந்த மாதிரி ஏதாவது சொன்னா நான் உன்னை அடிச்சிருவேன் ரிஷி. வாட்? நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. நீ இப்ப என்கிட்ட ஒண்ணு சொன்னல, இது முதலும் கடைசியுமா இருக்கணும் ரிஷி. இதுக்கப்புறம் நீ இதை திரும்ப சொல்லவே கூடாது. சொல்றதுன்னா நீ யோசிக்கவும் கூடாது, புரியுதா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சொல்லாத. திரும்பவும் கனவு கண்டனா? எனக்கு என்ன நடக்குது? இவ்வளவு பயங்கரமான கனவு. ஐ ஜஸ்ட் ஹோப் லக்ஷ்மி நான் சொன்னதை கேட்டு இப்படி ரியாக்ட் பண்ணவே கூடாது. ஒருவேளை நான் தப்பு பண்றேன்னா இந்த விஷயத்தை லக்ஷ்மி கிட்ட சொல்லக்கூடாதா? ஐ ஜஸ்ட் ஹோப் லக்ஷ்மி இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. பட் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ ரியாக்ட் பண்ணணும்னா பண்ணட்டும். அவ அடிக்கணும்னா என்ன அடிக்கட்டும். கோவப்படணும்னாலும் படட்டும். அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா நாங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாது. நீங்க எழுந்துட்டீங்களா? உங்க வலி இப்ப எப்படி இருக்கு? இவங்க கணவன் மனைவியா தான் இருக்கணும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. இவர் நேத்து பண்ணதை பார்த்தாச்சு. ஆனா லக்ஷ்மியும் கண் முழிச்ச உடனே முதல்ல இவரை பத்தி தான் யோசிக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது போகணுமா? டாக்டர் கிட்ட. இப்போ உங்க உடம்பு ஓகேவா? சரி, வாங்க. ஒரு நிமிஷம். வாங்க. இது உங்க மெமரியை அஃபெக்ட் பண்ணிருக்கு. உங்களுக்கு டெம்பரரி மெமரி லாஸ் இருக்கு. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடுவீங்க. உங்க அக்கா எங்க? அக்கா கண் முழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, ஒருவேளை டாக்டர்ஸ் அவங்கள டெஸ்டுக்காக கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, அப்படி கூட இருக்கலாம். ஆனா ரிஷி ப்ரோ ஏன் இப்படி தூங்குறாரு? அண்ணி டெஸ்டுக்கு போனது இவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் தூங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? எழுப்புவா? இல்ல வேண்டாம் ஆயுஷ், நைட் ஃபுல்லா தூங்குனாரான்னு தெரியல. ஆமா, இல்லனா இப்படி தூங்கி இருக்க மாட்டாருல்ல. போய் லக்ஷ்மியை தேடி ரிஷி ப்ரோ கொஞ்சம் இருங்க. மாமா மாமா, அக்கா
தடவை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது மூலமா நீலம் ஆண்டிக்கு ரிஷி மேல எவ்வளவு கண்ட்ரோல் இருக்குன்ற விஷயமும் நமக்கு தெரிய வரும். ஆமா, நீ சொல்றது சரிதான் மலிஷ்கா. இந்த விஷயம் வெளியே போயிடுச்சுன்னா நீலமும் தன்னோட பேரை கெடுத்துக்க விரும்ப மாட்டா. டன், நான் இப்பவே போறேன். நீலமை எப்படியாவது ஒத்துக்க வச்சிடுறேன். ஏன்னா எனக்கும் இந்த பயம் வேணாம். சீக்கிரமா உனக்கு கல்யாணம் ஆகிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வேணும்னா பாரு, நீலம் கண்டிப்பா நான் சொல்றதை ஏத்துப்பா. நீ எங்க போன? அது வந்து டாக்டரை பாக்குறதுக்காக போயிருந்தேன். நர்ஸ் தான் கூட்டிட்டு போனாங்க. நீ நல்லா இருக்க இல்லக்கா? நல்லா இருக்கேன். சரி போதும், நிறுத்துங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நிஜமா? வெரி குட். லக்ஷ்மி, நீ நிஜமா ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நான் டாக்டர் கிட்டயும் பேசிட்டேன். நான் வீட்டுக்கு போகலாமான்னு. நீ வீட்டுக்கு போகணுமா? லக்ஷ்மி, நேத்து உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா லக்ஷ்மி? சரி இருக்கட்டும். ஆனா நான் டாக்டர் கிட்ட வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன். அவரும் நான் போலான்னு தான் சொன்னாரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. ஏன்னா நான் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். நான் வீட்டுக்கு போயிடுறேனே. ஆனா அக்கா, நீ பெட்டரா ஃபீல் பண்றல்ல, இங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு மெடிசன் எல்லாம் கொடுப்பாங்க. டாக்டரும் இங்க இருப்பாங்கல்ல. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. ஆனா ஆமாக்கா, ஒருவேளை நாங்க கஷ்டப்படுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. ஏய், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்பவும் மத்தவங்களுக்காக தான் எல்லாத்தையும் பண்றீங்க. இந்த டெசிஷனையும் நீங்க மத்தவங்களுக்காக தான் எடுக்கிறீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடுங்க. பி ஹியர். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு நிஜமாவே வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. எனக்கு இங்க ஹாஸ்பிடல்ல இருக்க பிடிக்கவே இல்ல. அதோட டாக்டரும் ஓகே சொல்லிட்டார்ல. அவர் என்கிட்ட கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்க சொன்னாரு. லக்ஷ்மி, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? எங்க பாரு, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா உனக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். சீக்கிரம் ரெக்கவர் ஆவ. இல்ல ரிஷி, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. எனக்கு மனசே சரியில்லை. நான் வீட்டுக்கு போனேன்னா வீட்டுல கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரமாவும் எனக்கு சரியாகும். அதுவும் இல்லாம டாக்டரே சொல்லிட்டாரே. நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? நான் வீட்டுக்கு வரது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, ஓகே, போலாம். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். ஓகே, நீ இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டாம். ஆனா நீ இது வரைக்கும் எதுவும் சாப்பிடல. ஷாலு உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. ஆமாக்கா, உனக்கு பிடிச்சதுதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். லக்ஷ்மி, நீ நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. ப்ளீஸ் சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நிஜமாவா? ஆமா, நிஜமா சாப்பிட்டேன். அக்கா வாங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் வீட்டுக்கு போலாம். ஒன் செகண்ட், என்ன வீட்டுக்கு போலாங்கிறீங்க? யார் வீட்டுக்கு போவீங்க? எங்க வீட்டுக்கு தானே வரீங்க. உங்க அக்கா வீட்டுக்கு என்ன? அச்சோ ஆயுஷ், பாணி என்ன சொல்றான்னா அக்கா உங்க கூட தான் வருவாளாம். சரியா?